இருமும் போதோ இல்ல தும்மும் போதோ சடனா சிறுநீர் கசியுது பாருங்க. சும்மா அப்பப்ப வர்ற ஒரு கசிவு தானே, யாருக்கு தெரிய போகுது அப்படி தானே நினைக்கிறீங்க. பிரச்சனை சிம்பிளா இருந்தாலும் பெண்களுக்கு இதனால ஏற்படுற மன உளைச்சல் ரொம்ப அதிகம். ஐயோ லீக் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து இதை எப்படி க்ளீன் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு தெரியாம நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத யோசிச்சுட்டு சத்தமா சிரிக்கிறதுக்கு யோசிக்கிறது, குழந்தையோட ஆக்டிவா விளையாடுறதுக்கு தயங்குறது, ஒரு பொது இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கிறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது அவங்களோட தன்னம்பிக்கையை குறைச்சு சந்தோஷமான தருணங்கள்ல இருந்து நம்மளே விளக்கிக்கிற மாதிரி செஞ்சிடும். அதுக்காக இந்த தடைகளோடவே நீங்க வாழணுன்றது அவசியம் இல்லை. முதல்ல நாங்க உங்களுக்கு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் சொல்வோம். ஃபர்ஸ்ட் உங்க உடல் எடையை நீங்க சரியா பராமரிக்கணும். அதிக எடை உங்க இடுப்பு தசை மேல ஒரு நிரந்தரமான அழுத்தத்தை கொடுக்கும். ரெண்டாவது, உங்க சிறுநீர் பை எரிச்சல் அடையாம இருக்க காஃபி, டீ இல்லாட்டி அதிக புளிப்பு சுவை இருக்கிற உணவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம் கீகல்ஸ் எக்ஸசைஸ். அதாவது நம்ம இந்த பலவீனம் அடைஞ்சிருக்கிற இந்த லூஸான பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை நம்ம பலப்படுத்தி வைக்கிறதுக்கு இது ஒரு நிரந்தரமான தீர்வு.